தண்ணீரில் வழுக்கி விழுந்து மாமனார் உயிரிழந்து விட்டதாக கூறி ஒப்பாரி வைத்த மருமகள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வெளிவந்த மருமகளின் சுயரூபம். மாமனாரை மருமகளே கொலை செய்து நாடகமாடியது ஏன்? பின்னணி என்ன? தரையில தண்ணி சிந்தி இருக்கிறத பார்க்காம உங்க அப்பா அதுல நடந்து வழுக்கி கீழே விழுந்து மயங்கி கிடக்குறாருன்னு பக்கத்து கிராமத்துல உள்ள நாத்தனாருக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க பிங்கி. என்ன சொல்றீங்க? இருங்க, உடனே வர்றேன்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்காங்க. மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த ஷிவ் பச்சனை மருமகள் பிங்கியும் மகளும் சேர்ந்து ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா பரிசோதனை பண்ணின டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை செஞ்சு சொந்த பந்தங்கள் ஷிவ் பச்சனை அடக்கம் பண்ணி இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வழக்கே திசை மாற போகுதுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஷிவ் பச்சன் உயிர் போய் ஒரு வாரத்துக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல ஷிவ் பச்சன் வழுக்கி விழுந்து உயிரிழக்கல, கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காருன்னு தெரியுது. அடுத்துதான் முழுமையான விசாரணையிலேயே இறங்கி இருக்காங்க போலீஸ். ஷிவ் பச்சன் வழுக்கி விழுந்துதா போன் பண்ணி நாத்தனாருக்கு சொன்ன மருமகள் பிங்கி கிட்ட, உங்க மாமனார் எப்படி வழுக்கி விழுந்தாங்க, நீங்க எப்ப பாத்தீங்க, உங்க கூட வீட்டுல வேற யாராவது இருந்தாங்களான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். நான் மட்டும்தான் வீட்டுல இருந்தேன், ஆனா கிச்சன்ல இருந்தேன். மாமனாரோட சத்தம் கேட்டுதான் ஓடி வந்து பார்த்ததாகும். அதுக்கப்புறம் தான் நாத்தனாருக்கு போன் பண்ணேன்னு சொல்லி இருக்காங்க பிங்கி. ஆனா அவங்களோட பேச்சில ஒரு தெளிவு இல்லாம உளர்னதை கவனிச்சிருக்காங்க போலீஸ். அதனால பிங்கி கிட்ட நடத்திட்டு இருந்த விசாரணைய போலீஸ் நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம திணறின பிங்கி மாமனார நான் தான் கொலை பண்ணினேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து மாமனாரை ஏன் கொலை பண்ண, எதுக்கு கொலை பண்ணன்னு ஒவ்வொன்னா சொல்லி இருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் சவுரபக்குட்டுங்கிற கிராமத்தை சேர்ந்த ஷிவ் பச்சனுக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க. இவரோட மூத்த மகனுக்கும் பிங்கிக்கும் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்திருக்கு. பிங்கியோட கணவர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாரு. அதனால 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு வந்துட்டு போயிருக்காரு. மகன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுனால மருமகள் பிங்கிக்கு பாதுகாப்பா இருந்திருக்காரு மாமனார் ஷிவ் பச்சன். இதுக்கு நடுவுல பிங்கிக்கும் அவங்களோட தாய் மாமன் மகனான ராம் மிலன் அப்படிங்கிறவருக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டு இருக்கு. மாமனார் ஷிவ் பச்சன் வீட்டுல இல்லாதப்ப 2 பேரும் அடிக்கடி வீட்டுல தனிமையில சந்திச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் ராம் மிலன் கூட வீட்டுல தனிமையில இருந்தப்ப திடீர்னு ஷிவ் பச்சன் வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள அறக்குறை ஆடையோட மருமகள் ராம் மிலன் கூட தனியா இருந்ததை பார்த்து அதிர்ச்சியான ஷிவ் பச்சன் கத்தி சண்டை போட்டு ராம் மிலனை சரமாரியா தாக்கி இருக்காரு. அதோட மருமகளையும் கண்டிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை உடனே என்னோட மகனுக்கு தெரியப்படுத்தணும்னு போனை எடுத்திருக்காரு ஷிவ் பச்சன். அப்ப என்ன மன்னிச்சிருங்க மாமா, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி ஷிவ் பச்சன் காலில் விழுந்திருக்காங்க பிங்கி. மருமகளோட கண்ணீரை பார்த்ததும் ஷிவ் பச்சன் ஒரு நிமிஷம் ஆத்திரத்தை குறைச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நின்னு இருக்காரு. இதான் சான்ஸ்னு நினைச்ச பிங்கி காலில் விழுந்து கதற மாதிரி நடிச்சு அப்படியே மாமனாரோட காலை வாரி கீழே இழுத்து போட்டிருக்காங்க. பிங்கி ஷிவ் பச்சனோட காலை இறுக்கமா பிடிக்க ராம் மிலன் அவரோட கழுத்தை நெரிச்சிருக்கான். அதுல அவருக்கு தலையில காயம் பட்டு மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து ராம் மிலன் அங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தரையில தண்ணிய ஊத்துன பிங்கி மாமனார் வழுக்கி விழுந்துட்டதா நாத்தனாருக்கு போன் பண்ணி அழுது ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சம்பவம் நடந்து 1 வாரம் நிம்மதியா இருந்த மருமகள் பிங்கி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால சிக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் பிங்கி ராம் மிலன் உட்பட 3 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ்.